ஹாய் மக்களே, நீங்கள் என்ன செய்ய போனால் முட்டை பரோட்டா செய்ய போகிறோம். அதுக்கு பரோட்டாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. பொடியாக நறுக்குன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. அதையும் 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுங்க. ஒரு குடமிளகா சேர்த்து அதையும் நல்லா 5 நிமிஷம் வதக்கி விட்டுங்க. 2 கீரி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுங்க. கேரட் பீன்ஸ் சேர்த்து அதையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துங்க. 3 முட்டை சேர்த்து அதையும் நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கி விட்டுங்க. முட்டை இந்த மாதிரி வதங்கினோடனே 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கி விட்டுங்க. நம்ம கட் பண்ணி வச்ச பரோட்டா சேர்த்து அதையும் நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா சுவையான முட்டை பரோட்டா ரெடி. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.